நம்ம பாட்டி சொல்லும் பழைய சோறு அதாவது கஞ்சி இது வெறும் லெஃப்ட் ஓவர் சாப்பாடு இல்ல. இது ஒரு அற்புதமான ஹெல்த் பூஸ்டர். இன்னைக்கு நாம் பார்க்க போறது இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது என்று. முதல்ல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். நம்ம குக்ட் ரைஸை கிளே பாட்ல போட்டு வாட்டர் ஆட் பண்ணி 8 to 10 ஹவர்ஸ் சம்மர்ல 14 ஹவர்ஸ் விண்டர்ல சோக் பண்ணும்போது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா நேச்சுரலி க்ரோ ஆகுது. இந்த பாக்டீரியாவை தான் யோகர்ட்லயும் இருக்கும். இது நம்ம ரைஸை ஒரு ப்ரோபயாட்டிக் பவர் ஹவுஸா மாத்திடுது. இந்த ப்ராசஸ்ல ரைஸ்ல இருக்கிற ஸ்டார்ச் மாலிகூல்ஸும் பிரேக் டவுன் ஆகி டைஜஸ்டிபிள் சுகர்ஸா மாறுது. அதனால தான் இந்த கஞ்சிக்கு ஒரு மைல்டு டேங்கி டேஸ்ட் வருது. இந்த ஃபெர்மெண்டேஷன்ல நடக்கும் மிரக்கல் என்னன்னா நியூட்ரியன்ஸ்ல டிராமாட்டிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல நடந்த ரீசன்ட் ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க 100 கிராம்ஸ் குக்ட் ரைஸ்ல அயன் கண்டென்ட் 3.4 mg இருந்தது. 12 ஹவர்ஸ் ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் 73.91 mg ஆகிடுது. இது 21 டைம்ஸ் இன்க்ரீஸ். பிரெக்னன்ட் விமனுக்கு டெய்லி அயன் ரிக்வயர்மெண்ட்டை விட இது டபுள் அமௌண்ட். இந்த அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆன ரீசன் என்னன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல கிளே பாட்ல இருந்தும் அயன் லீச் ஆகுது. கால்சியம் கண்டென்ட்டும் 9.23 mg per 100 கிராம்ஸ் வரை இன்க்ரீஸ் ஆகுது. பொட்டேஷியம் நார்மல் ரைஸ்ல 35 mg இருந்தது, ஃபெர்மெண்டட் ரைஸ்ல 839 mg ஆகிடுது. இது எப்படி பாசிபிள்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல ஃபைட்டேஸ் என்சைம் ரிலீஸ் ஆகுது. இது ஃபைட்டிக் ஆசிட பிரேக் டவுன் பண்ணுது. ஃபைட்டிக் ஆசிட் தான் மினரல்ஸ் அப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணும் ஆன்டி நியூட்ரியன்ட். அது போனதும் அயான், கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம் எல்லாம் நம்ம பாடி ஈஸிலி அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த மினரல் பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதால சேம் அமௌண்ட் ஃபுட்ல அதிக நியூட்ரிஷன் கிடைக்குது. கட் ஹெல்த்துக்கு இது ஒரு பிளெஸ்ஸிங். ஃபெர்மெண்டட் ரைஸ்ல இருக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் நம்ம இன்டெஸ்டைன்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியா காலனி ஃபார்ம் பண்ணுது. இந்த குட் பாக்டீரியா 2000 பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் நம்ம கட் லைனிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை ஃபைட் பண்ணுது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஸ்டடியில 55 பேஷண்ட்ஸை 6 months கஞ்சி எம்டி ஸ்டமக்ல கொடுக்க சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் அமேசிங். சிவியர் டிசீஸ் சிம்டம்ஸ் இருந்தவங்கள 13%க்கு சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடுச்சு. மாடரேட் கேசஸ் 49%ல இருந்து 9%க்கு டிராப் ஆயிடுச்சு. இரிட்டபிள் பவல் டிசீஸ் இருந்தவங்கள 30% கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க. இந்த ரிசல்ட்ஸை பார்த்து டாக்டர்ஸும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இது ஸ்பெஷல் பெனிஃபிட். நார்மல் ஒயிட் ரைஸ் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும், பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணும். ஆனா ஃபெர்மெண்டட் ரைஸ்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு. இது கிளைசிமிக் இண்டெக்ஸை ரெடியூஸ் பண்ணுது. பிளட் சுகர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும், சடன் ஸ்பைக் இருக்காது. இதனால டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டே ஈஸியாகுது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல். லோ கேலரி, ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. டயட்டரி ஃபைபர் 631% இன்க்ரீஸ் ஆகுது ஃபெர்மெண்டேஷன்ல. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் 270% இன்க்ரீஸ். இது சேட்டியேட்டி ஃபீலிங் தருது, ஓவர் ஈட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுது. நீண்ட நேரம் ஹங்கர் ஃபீல் ஆகாது, அதனால வெயிட் கண்ட்ரோல் ஈஸி ஆகுது. பி வைட்டமின்ஸ் எஸ்பெஷலி B6 and B12 சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகுது. இது எனர்ஜி மெட்டபாலிசம்க்கு இம்பார்ட்டன்ட். நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. பிரெக்னன்ட் விமென்க்கு பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எசென்ஷியல். இந்த வைட்டமின்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணுது, மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கின் ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுது, ஆக்னி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணுது. ரெகுலர் கன்சம்ஷன்ல ஸ்கின் க்ளோ ஆகும், ரிங்கிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். பிளட் பிரஷர் நார்மலைஸ் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் ரெடியூஸ் ஆகுது. லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஹார்ம்ஃபுல் ஃபேட்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஆசிட்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணுது. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ணுது. ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ஒரு நேச்சுரல் மெடிசின் மாதிரி ஒர்க் பண்ணுது. சம்மர்ல இது நேச்சுரல் கூலண்டா ஒர்க் பண்ணுது. பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது, டீஹைட்ரேஷன் ப்ரிவென்ட் பண்ணுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம லைட்டா டைஜஸ்ட் ஆகுது. ஹாட் வெதர்ல ஹெவி ஃபுட்டுக்கு பதிலா இதை கன்சியூம் பண்ணலாம். அல்சர்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ரெமெடி. கட்ல ப்ரொடெக்டிவ் பேரியர் ஃபார்ம் பண்ணுது, ஃப்ளூயிட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுது. டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜென்டில் ஹீலிங் ஃபுட். இப்ப தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியனும் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்ல ஃபெர்மெண்டட் ஐஸை இன்க்ளூட் பண்ண பிளான் பண்ணிருக்காரு. கவர்மெண்ட் லெவல்ல பாப்புலரைஸ் பண்ண இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. ஒடிஷா மாதிரி ஃபெர்மெண்டட் ரைஸ் டேயும் செலிப்ரேட் பண்ண பிளான் இருக்கு. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் விஸ்டமை சயின்ஸே ப்ரூவ் பண்ணிடுச்சு. சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவ், என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. கிளே பாட்ல ப்ரிப்பேர் பண்ணனா எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் ஆட் ஆகும். இது சஸ்டைனபிள் ஃபுட் பிராக்டிஸும் கூட.
மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் பழைய சோர்வை இக்னோர் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்